வணக்கம் ஏசப், நான் உங்கள் சுரேந்தர். மதுரை மாவட்டம் விராதனூர்ல நாம் தமிழர் கட்சி சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற பேர்ல மாநாடு ஒன்று நடத்தி முடிச்சுக்கிறார் சீமன் அவர்கள். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஆடு மாடுங்கிறது எங்களுடைய செல்வம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கலாச்சாரம், இப்படி எல்லாத்துலயுமே கலந்த ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. எங்க குடும்பத்துல ஒருத்தர் போல வளர்ந்துட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய இந்த கால்நடைகள் ஒரு காலத்துல காடுகளில் இருந்து இப்ப வந்தாலும் இப்ப காடுகள்ல மேய்ச்சலுக்கு போறது தடை செய்யப்பட்டிருக்கு. மலைகளை குடைஞ்சு கனிம வள கொள்ளைக்கெல்லாம் அனுமதிக்கிற இந்த அரசு மேய்ச்சலுக்காக கால்நடைகளை கூட்டிட்டு போறதுக்கு காடுகளுக்கு அனுமதிக்க தர்றதில்ல. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான மாநாட்டையே நடத்தி முடிச்சிருக்க சீமான். இந்த தடையை எப்படியாவது உடைக்கணும், அதுக்கு மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கணும். அதுக்காக தான் இந்த மாநாடே நடத்திக்கிறாரு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாடுகளை கொண்டு வந்து இந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில புள்ளி விவரங்களையும் சீமான் சொல்றாரு. அதாவது மாடு இறைச்சிக்காக மட்டும் 30,000 கோடி வர்த்தகம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய பாலுங்கிறது மிகப்பெரிய சுயசார்பு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பால் இருந்து வரக்கூடிய வருமானங்கிறது 13.5 லட்சம் கோடியா இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 1.38 லட்சம் கோடி வருவாய் தரதா குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி அதிகரிச்சு தற்சார்பு அடையலாங்கிறத விட்டுட்டு தமிழக அரசு எப்படி குடிக்கலாம் அப்படின்னு கத்து தந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி 60,000 கோடின்னு டார்கெட் வச்சு மக்களை குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குதுன்னு குற்றம் சாட்டிக்கிறார். மட்டும் இல்லாம பால்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாடுகளே இல்லாம பால் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பி வைக்கிறார். இந்தியாவில் 1.7 கோடி ஹெக்டர் மேய்ச்சல் நிலம் இருப்பதா தகவல் சொல்றார். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் 12 லட்சம் ஹெக்டர் நிலம் மேய்ச்சல் நிலம் இருப்பதாக தகவல் சொல்றார். ஆனா பெரும்பாலான இந்த நிலங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா காடுகள்ல அனுமதிக்கப்படுறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் சொல்றாரு. இந்த தடைக்கு வனத்துறை என்ன காரணத்தை விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, மேய்ச்சலுக்கு விடும்போது காடுகளில் இருக்கக்கூடிய அருவிகளும் ஆறுகளும் மாசுபடும், அது அழியக்கூடும் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம ஊர்ல ஓடிட்டு இருக்க ஆறுகளுடைய நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிறாரு. அதாவது நொய்யல் ஆறு எப்படி இருக்கு, வெறும் சாக்கடை நீராக தான் இருக்கு அந்த நொய்யல் ஆறுங்கிறது. அதே மாதிரி தான் வைகை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 32 ஆறுல கனிம வள கொள்ளையா மணல் கொள்ளைங்கிறது நடந்துட்டு இருக்கு. இப்படித்தான் நீங்க ஆறுகளை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த லட்சணத்துல ஆறுகளை பார்த்துட்டு மேய்ச்சலுக்கு போனா மட்டும் ஆறுகள் மாசுபடும் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்னு கேள்வியை கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆடு மாடு மேய்க்கிறவன ரொம்ப கேவலமா பேசுறது இந்த சமூகம், அவ்வளவு கேவலமா ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிற கேள்வி முன் வச்சுக்கிறார். அது மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு. அது ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு கலாச்சாரம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய வாழ்வியல் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதையெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாநாடு முக்கியமா நடத்தப்படுது. மத்திய மாநில அரசியலின் கவனத்தை ஈர்க்கணும், அதே சமயத்துல இதை பத்தின புரிதலுங்கிறது இளம் தலைமுறைக்கு இருக்கணும் அப்படின்னு சீமான் சொல்றாரு. நாட்டு மாட்டினுடைய இனங்களே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதைய இப்ப முழுசாவே அழிக்க பாக்குறாங்க. இதைய ஒருபோதும் அனுமதிக்கூடாது. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு தடையை போட்டாங்க, அதை இந்த இளைய தலைமுறை மூலமா மீட்டெடுக்க முடிச்சது. இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய கோரிக்கையா இருக்கு. தேனியில வனப்பகுதிக்குள்ள மேய்ச்சலுக்காக போன சன்னாசி அப்படிங்கிறவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. இதை கண்டிச்சு அதே இடத்துல ஆயிரக்கணக்கான மாடுகளை விட்டு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சில முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி முடிச்சுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா. இங்க எப்பவுமே சீமானுடைய சில கருத்துக்கள்ல நமக்கு மிகப்பெரிய முரண் இருந்தாலும் நல்லது செய்யும்போது அதைய பகிர வேண்டிய கடமைங்கிறதும் இருக்கதா உணர்றேன். அப்படி பார்க்கும்போது சீமான் பல விஷயங்கள் மக்களுக்காகன்னு குரல் கொடுத்துக்கிறாரு, மக்களுடைய குரலா இருந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு இங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. அதுல மிக முக்கியமான நபர் சீமான்னு சொல்லலாம். சீமானும் சில இடத்துல தவறு செய்யறாரு அப்படின்னாலும் சீமானுடைய இந்த கேள்விகள் அப்படிங்கிறது மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகள் நிறைய இடத்துல வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்ப சமீபமா இந்த நடந்து முடிஞ்ச மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற மாநாடு கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒன்றா தான் இருக்கு. ஏன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, கால்நடைங்கிறது இப்ப முன்னாடி இருந்த மாதிரி இருக்கான்னு மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க. ஏன் அலைஞ்சிருச்சு அப்படிங்கிற காரணம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரியா பராமரிக்க முடியறது இல்ல, தீவனம் போட்டு சமாளிக்க முடியறது இல்ல, முன்ன மாதிரி மேய்ச்சல் நிலம் கம்மியாயிருச்சு. முக்கியமா இந்த காரணங்கள்னால தான் பல கால்நடைகள்ங்கிறது குறைஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு. இது சிட்டியில மட்டும் சொல்ல, மேய்ச்சல் கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்களே இப்போலாம் பெரிய அளவுக்கு
மாடுகளையோ ஆடுகளையோ வளர்த்தது கிடையாது. இதுக்கு காரணமே வனத்துறை முக்கியமாக அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். ஏன்னா மேய்ச்சலுக்கு போனால் தான் தீவனம் போட்டால் தான் வளர்க்க முடியும். அப்படிங்கிற கட்டத்தில் அதை பராமரிக்க முடியறதில்ல. மேய்ச்சலுக்கு போக முடியாதனால நிறைய கால்நடைகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை எருமை மாடுகள் இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள. இப்ப எங்கேயாவது எருமை மாட்டை பார்க்க முடியுதா? எருமை மாட்டில் இருந்து வரக்கூடிய பாலை தயிரை எங்கேயாவது பார்க்க முடியுதா? ஒரு பக்கம் மிஷினரிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு அப்படின்னாலும் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அதை வச்சு பண்ணையம் பண்ண முடியறதில்ல, அதை வச்சு பராமரிக்க முடியறதில்ல அப்படிங்கிறதும் மிக முக்கியமான காரணமா இருக்கு. நீங்க சொல்லலாம், ஒரு வேளை பண்ண மாதிரி வச்சு ஒரே இடத்துல வச்சு வளர்க்கலாம்ல, வெளியேருந்து தீவனத்தை வாங்கி போட்டு வளர்க்கலாம்ல அப்படின்னு. அப்படி வளர்க்குற அந்த செலவினம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படி வளர்த்தாலும் மாடுகள் இயற்கையாக வளரக்கூடிய அந்த வளர்ச்சி விகிதம்ங்கிறது வர்றதில்ல. மாடுகள் இயற்கையாக தரக்கூடிய, இயற்கையாக மேய்ஞ்சு தரக்கூடிய அந்த பால் விகிதமோ வளர்ச்சி விகிதமோ எதுவுமே வராது. எத்தனையோ மலைகளை குடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்க அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த அரசுங்கிறது மேய்ச்சலுக்கு அனுமதி கொடுக்கறதுனால எந்த தவறும் நடந்து விடாது. இதை தான் சீமானும் கேட்கிறார். இந்த மேய்ச்சல் நிலங்கள் சுருக்கப்பட்டதை யாரு கேள்வி வைப்பா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே கேள்வி எழுப்புறதில்ல. அப்படி இருக்கும்போது சீமான் இதை முன்வைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒன்றா தான் இருக்கு. இது நிச்சயமா ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லலாம். மத்திய மாநில அரசின் கவனத்தை கண்டிப்பா ஈர்த்திருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.